ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சிக்கனை வச்சு ஒரு சில்லி சிக்கன் கிடையாது, இது சில்லி சிக்கன் செய்யலை, 65 செய்யலை. நம்ம வெறும் சிக்கன் சில்லியா என்ன சொல்கிறதுக்கா, சில்லி சிக்கன் தான். சில்லி சிக்கன் செய்கிறோமா. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன். அது தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும், வேறு எண்ணெய் ஊற்றினா அவ்வளோ நல்லா இருக்காது. தேங்காய் எண்ணெய் ஒரு 50 மில்லி நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். எண்ணெய் காயிட்டோம், ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி வச்சுருக்கோம். வெங்காயம் போடுறோம். வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்குது. இது ஓரளவுக்கு வதக்கணும், நல்லா வதக்கக்கூடாது. கொஞ்சம் இது வதங்கி வரட்டும். 2 பச்சை மிளகா போட்டிருக்குதுங்க, 2 அரிஞ்சு. இப்போ தக்காளி பெரிய சைஸாக இருந்தது, நான் 3 தக்காளி போட்டிருக்கிறோம். வெங்காயம் நல்லா வதக்கக்கூடாது, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இது நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கி கிரேவியாக வரட்டும். கொஞ்சம் உப்பு போடுவீங்களா? கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வரட்டும். இது தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் 1 ஸ்பூன், இது நல்லா காரமாக இருக்கிறதுனால இது 1 ஸ்பூன் போடுறோம். நம்ம போட்டு இது நல்லா வதக்கி கொடுக்கலாம் கொஞ்சம் நேரம். இப்போ உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம போட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு நம்ம இப்போ கொஞ்சம் வதங்கினதும் சிக்கனையும் இதோடு நம்ம சேர்த்துக்குவோம். இது வேலை ரொம்ப ஈஸி. இது செய்கிறது 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நம்ம இதில் ஆயிலும் அதிகமாக இருக்காது. நாம் சிக்கன் 65 செஞ்சோமா ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இது எல்லாமே எண்ணெயில் போட்டு வதக்கி எடுக்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு தடையாவது. இப்போ இது கொஞ்சம் வதக்கி வரட்டும். இப்போ சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கிளறி கொடுக்கலாம். பண்ணிக்கிங்களா? இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றலை, இது அப்படியே இந்த மசாலாவில் வெந்துட்டுருக்குது. இப்போ பாருங்கள், தண்ணி விட்டு எண்ணெயும் பிரிஞ்சு வருது. ஒரு 2 நிமிஷம் இது மாதிரி வெந்து வரட்டும், பார்ப்போம். சிக்கன் இப்போ நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சாச்சு. நல்லா வெந்துருச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வருது. இப்போ கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கிளறி கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சிம்மில் வைங்க, வச்சா தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படியே. இப்போ கரம் மசாலா போட்டு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்தாச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை ஆஞ்சு வச்சுருக்கோம். அந்த கருவேப்பிலையை இதில் சேர்த்திக்கலாம். பச்சையாக தான் சேர்த்துறேன். கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் கழுவி போட்டுடலாம். நம்ம போட்டு கிளறி கொடுத்துட்டு 1 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டோம்னா அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாதத்தோடையும் சாப்பிட்லாம். நம்ம சைட் டிஷ்ஷாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வேலையும் ஈஸி. 5 நிமிஷத்தில் நம்ம இந்த சிக்கன் சில்லி செஞ்சிடலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா தகண்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது. மற்ற ஆயிலெலாம் ஊற்றாதீங்க. இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.